ஸோ போன வீடியோவில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். பட் ஆனால் எல்லா இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் வெறும் ரெகுலர் வேர்ப் வச்சு பார்த்தோம். பட் நம்ம டே டு டே லைஃப்பில் இர்ரெகுலர் வேர்ப் வச்சு செப்பரபிள் வேர்ப் வச்சு நிறைய இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பேசுவோம். இதே இர்ரெகுலர் வேர்ப் செப்பரபிள் வேர்ப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி வருதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இர்ரெகுலர் வேர்பில் இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் இருக்குது. அது என்னன்னு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இர்ரெகுலர் வேர்ப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இர்ரெகுலர் வேர்ப் எடுத்துக்கலாம். அது எப்படி ஜெர்மன்ல கான்ஜுகேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரெஷன், ஃபாரன் ரெண்டுமே இர்ரெகுலர் வேர்ப். ஸ்ப்ரெஷன்னா பேசுவது, ஃபாரன்னா வண்டி ஓட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெர்மன் பேசுகிறேன், நான் வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றது இஷ் ஸ்ப்ரெஷர் டாய்ஷ் இஷ் ஃபாரஷ்னில். நார்மல் கான்ஜுகேஷன் உங்களுக்கு தெரியும். இர்ரெகுலர் வேர்ப் ஸ்ப்ரெஷன்ல ஈ ஐயா மாறுது, ஃபாரன்ல ஆ உம்லவுட்டா மாறுது. எதுக்கு? வெறும் நீ, அவன், அவள், அது இந்த 4 சப்ஜெக்டுக்கு மட்டும் மாறுது. இது நார்மல் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ்ல இர்ரெகுலர் கான்ஜுகேஷன். ஒருவேளை இதே இர்ரெகுலர் வேர்பு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல வந்ததுன்னா அதே சேஞ்ச் பண்ணணுமா? இல்லை. இர்ரெகுலர் வேர்ப்ல இ ஐயா மாறுறது, இ ஐயா மாறுறது நார்மல். அதே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல இர்ரெகுலர் வேர்ப் வந்தா ஆ உம்லவுட்டா மாறாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேசுறது, டு ஸ்பீக், ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல நீங்கள் எல்லோரும், நீங்கள் நம்ம எதிர்க்க இருக்கவங்கள தான் நம்ம ஒரு வேலை செய்யுங்கடான்னு சொல்ல முடியும். Du sprichst Deutschன்றது நீ ஜெர்மன் பேசிட்டு இருக்க. இதே நம்ம ஃப்ரெண்டை பார்த்து டை ஜெர்மன் பேசுடா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்ப்ரிஷ் டாய்ஷ். அதே ஸ்ப்ரிஷ்டில் இருக்கிற எஸ்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். நீங்கள்லாம் ஜெர்மன் பேசுங்கடா அப்படின்னா ஸ்ப்ரெஷ்ட் டாய்ஷ். பேசுங்க நீங்க ஜெர்மன் அப்படின்னா ஸ்ப்ரெஷன் சி டாய்ஷ். இது ஸ்ப்ரெஷன், இதுவும் இர்ரெகுலர் வேர்ப். இதே ஃபாரன் நம்ம இம்பரேட்டிவ்ல பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்கடா அப்படின்னு சொன்னா து ஃபேர்ஸ்ட் ஷ்னில். ஆனா நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு இருக்கான், டேய் வேகமா ஓட்டுறா அப்படின்னு ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல ஒண்ணு வேகமா ஓட்ட சொல்றீங்க, ஒரு வேலையை பண்ண சொல்றீங்க அப்படின்னா இர்ரெகுலர் வேர்பா இருந்தாலும் நம்ம உம்லவுட் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஃபார்ஷ்னல், வெறும் எஸ்டியை ரிமூவ் பண்ணிட்டு ஃபார்ஷ்னல். இப்போ 2-3 பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்கானுங்க அப்படின்னா எல்லாரும் ஃபாஸ்டா ஓட்டுங்கடா அப்படின்னா ஃபார்ட் ஷ்னல். இதே உங்க மேனேஜர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க சார் அப்படின்னா ஃபாரன்சிஷ்னல். ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொன்னாலே இம்பரேட்டிவ். அது இர்ரெகுலர் வேர்ப்ல வந்ததுன்னா இ ஐயா மாறுற இர்ரெகுலர் வேர்பு அப்படியே எடுத்துக்கணும். ஆ உம்லவுட்டா மாறுறத நம்ம மாற்றக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் யுவர் சீட், உங்கள் பிளேஸ் எடுத்துக்கோங்க, சீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். ஃபார்முலா சொல்லும்போது ப்ராப்ளமே இல்லை. இர்ரெகுலர் வேர்பாக இருந்தாலும் நம்ம ஜி தான் போட போகிறோம். நேமன் ஜி தைன் இயரன் பிளாட்ஸ். நேமன் ஜி இயரன் பிளாட்ஸ். பிளாட்ஸ்னா இடம், சீட்டு. இதே ஒரு கேஷுவலான ஒரு சிங்கிள் பர்சன் கிட்ட போயிட்டு நம்ம சொல்றோம், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், ஒய்ஃப் கிட்ட சொல்றோம், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றோம், பிளேஸ் உட்காருடா அப்படின்னு சொல்றோம். அப்பனா நேமனோட து கான்ஜுகேஷன் நிம்ஸ்ட், அதுல எஸ்டி போச்சுன்னா நிம் தைனன் பிளாட்ஸ். இதே 2-3 பசங்களை உட்காருங்கடான்னு சொல்லும் போது நேம்ட் ஆயரன் பிளாட்ஸ். கேஷுவல் ப்ளூரல்ல எப்படி யுவர் மாறுது அப்படின்னு நம்ம பில்டிங் பிளாக்ஸ் பார்த்தாலே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஈட் யுவர் வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஃபார்முலா சொல்றோம் அப்படின்னா எஸ்என்சி இயர கெமியூச. வெஜிடபிள்ஸ் காய்கறிகள்னா கெமியூச. இதே ஒரு சிங்கிள் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றோம்னா இஸ் தைன கெமியூச. ஏன் எஸ்என் இஸ்ஸா மாறிச்சு? எஸ்என் இர்ரெகுலர் வேர்ப். து கான்ஜுகேஷன்ல து இஸ்ட் கெமியூச அப்படின்னு வரும். அதுல எஸ்டி ரிமூவ் பண்ணா இஸ். ஆனா கேஷுவல் ப்ளூரல்ல நம்ம இ ஐயா மாறாது, எஸ்ட் தான் வரும். எஸ்ட் ஆயர
கிவ்ஸ் இதெல்லாம் irregular imperative sentences. ஹெல்ப் மீ, ஹெல்ப்னா ஹெல்பன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மரியாதையா ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொன்னா ஹெல்பன் ஜி மியர். இதே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் பண்ணுடா எனக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா இர்ரெகுலரா இருக்கிறதுனால ஹெல்பன்ல இருக்கிற ஐயா மாறிடும், ஹில்ஃப்ஸ்ட்னு வரும். டூ கான்ஜுகேஷன்ல எஸ்டி ரிமூவ் பண்ணா ஹெல்ப் மியர். இது 2-3 பேர்கிட்ட சேர்ந்து கேக்குறீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க எனக்குன்னா ஹெல்ப்ட் மியர். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ரீட் தி புக்கை படிங்க அப்படின்னு சொல்றோம். ஃபார்முலா சொல்லும் போது ரொம்ப ஈஸி. லேசன் படிக்கிறதுனா லேசன் ஜி தஸ் புக். அதே லேசன் வந்து இர்ரெகுலர் வேர்பு. நார்மலா இர்ரெகுலர் வேர்பு வந்து ஐயா மாறும். ஆனா லேசன்லயும் ஜேஹன்லயும் வந்து ஐயா மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டூ கான்ஜுகேஷன் லீஸ்ட்னு வரும். அதுல எஸ்டி ரிமூவ் பண்ணா லீஸ். டு லீஸ் தஸ் புக், லீஸ் தஸ் புக். இதே ப்ளூரல்ல லேஸ்ட் தஸ் புக், படிங்கடா புத்தகத்தை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டேக் தி பஸ் எடுத்துக்கோங்க. டேக்னா நேமன் ஜி தென் புஸ். அதே ஆல்ரெடி பார்த்துட்டோம். நேமனோட டூ கான்ஜுகேஷன் நிம்ஸ்ட், அதுல எஸ்டி ரிமூவ் பண்ணிட்டா பஸ் எடுத்துக்கோடா, நீங்கெல்லாம் பஸ் எடுத்துக்கோங்கடானா நெம்ட் தென் புஸ். கிவ் மீ எ பென், எனக்கு ஒரு பேனாவை கொடுங்க அப்படின்னா கொடுங்கன்னு சொல்றோம்ல ஃபார்முலா, அதுக்கு கேபன் ஜி மியர் ஐனன் ஸ்டிஃப்ட் பிட்டர். குடுடா எனக்கு ஒரு பேனாவை அப்படின்னா கிப். ஏன்னா கேபனோட டூ கான்ஜுகேஷன் கிப்ஸ்ட். இர்ரெகுலர் வெர்ப் லிஸ்ட்ல கேபன் இருக்கு, அதனால கேபனோட டூ கான்ஜுகேஷன்ல வந்து ஐயா மாறிடுது. கிப் மியர் ஐனன் ஸ்டிஃப்ட் பிட்டர். எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பேனாவை கொடுங்கடா அப்படின்னா கெப்ட் மியர் ஐனன் ஸ்டிஃப்ட் பிட்டர். நல்லா தூங்குங்க. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, வயசானவர், அவருக்கு ஒரு பெட் கொடுத்துட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்றோம். இதே ஜெர்மன்ல எப்படி சொல்லுவோம்? ஸ்லீப் வெல்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஜெர்மன்ல schlafen Sie gut, நல்லா தூங்குங்க. இதே ஒரு ஃப்ரெண்ட் டயர்டா வந்திருக்காரு, அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு படுத்து தூங்குடா, schlaf gut. schlafen இர்ரெகுலர் வேர்பு தான், உம்லவுட்டா மாறும் தான், ஆனா இம்பரேட்டிவ்ல மாறாது. வெறும் நார்மல் சிம்பிள் சென்டென்ஸ்ல மட்டும்தான் ஸ்லாஃபன் இர்ரெகுலரா இருக்கும் போது உம்லவுட்டா மாறும். வெறும் ஸ்லாஃப் கூட். அதே மாதிரி ப்ளூரலா இருந்தா ஸ்லாஃப்ட் கூட். ரன்னா லவ்ஃபன், வேகமா ஓடுங்கன்னா லவ்ஃபன் ஜி ஸ்னெல். ஒரு குட்டி பையன் ரொம்ப ஸ்லோவா ஓடுறான், டே வேகமா ஓடுறான்னா லவ் ஸ்னெல். இதே அதோட டூ கான்ஜுகேஷன் லாய்ஃப்ஸ்ட்னு வரும், உம்லவுட் வரும். பட் ஆனா இம்பரேட்டிவ்ல உம்லவுட் வராது, வெறும் லவ் ஸ்னெல். எல்லாரும் சேர்ந்து ஃபாஸ்டா ஓடுங்கன்னா லவ்ட் ஸ்னெல். அடுத்தது நம்ம செப்பரபிள் வேர்பு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல வந்தா எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நார்மலா இருக்கிற வேர்பு எப்படி கான்ஜுகேட் ஆகிறதுக்குன்னு பார்க்கலாம். மாகன்னா பண்ணுவது, ஜௌபர் மாக்கன்னா சுத்தம் செய்வது. அது எல்லா சப்ஜெக்டும் எப்படி கான்ஜுகேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். Ich mache Haus Aufgabe, ich mache das Haus sauber. பட் இம்பரேட்டிவ்ல நமக்கு தேவையானது 3 சப்ஜெக்ட் தான். நீங்கள் எல்லோரும், நீங்கள். இப்போ இந்த 3 சிச்சுவேஷன் தான் நம்ம ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்த பண்ணுடா, இல்ல பண்ணுங்கடா, இல்ல பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல முடியும். செப்பரபிள் வேர்ப் வந்ததுன்னா அப்படியே எல்லாமே சேம். ப்ரீஃபிக்ஸ் கிக் பண்றது கிக் பண்ணியே இருக்கணும், அதே ரூல் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுத்தம் பண்ணுங்க, வீட்டை சுத்தம் பண்ணுங்கன்னு ஒருத்தரை பார்த்து ஒரு வேலையை பண்ணுங்கன்னு சொன்னா ஜௌபர் மாக்கன்ல ப்ரீஃபிக்ஸ் எப்பவும் போல லாஸ்ட்ல கிக்கா இருக்கணும். மாக்கன் ஜி தஸ் ஹவுஸ் ஜௌபர். ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸை பார்த்து எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்ணுங்கடானா மார்க்ட் தஸ் ஹவுஸ் ஜௌபர். ஒரு சின்ன பையனை பார்த்து வீட்டை சுத்தம் பண்ணுடானா மாக் தஸ் ஹவுஸ் ஜௌபர். எல்லாமே சேம். ஆல்மோஸ்ட் மாக்கனோட எஸ்டில இருக்க டூ கான்ஜுகேஷன்ல இருக்க எஸ்டி ரிமூவ் பண்றோம், எல்லாமே சேம். செப்பரபிள் வேர்புன்னு இருக்கிறதுனால நம்ம ப்ரீஃபிக்ஸை வழக்கம் போல கடைசியில வைக்கிறோம்.
எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓப்பன் தி விண்டோ, ஜன்னலை தரங்க. திறப்பது ஓஃப்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். செப்பரபிள் வேர்பில் அவுஃப் மாக்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓப்பன் பண்ணுங்க விண்டோவை அப்படின்னா மாகன் சி தஸ் ஃபென்ஸ்டர் அவுஃப். விண்டோ அப்படின்னா ஃபென்ஸ்டர். மாகன் சி தஸ் ஃபென்ஸ்டர் அவுஃப். இதே கேஷுவல் சிங்குலர்னா மச் தஸ் ஃபென்ஸ்டர் அவுஃப். கேஷுவல் ப்ளூரல்ல மாக்ட் தஸ் ஃபென்ஸ்டர் அவுஃப். மாக்னு நம்ம எப்படி கான்ஜுகேட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுவோம். செப்பரபிள் வேர்பா இருக்கிறதுனால அதோட ப்ரீஃபிக்ஸை கடைசியில போடுறோம். கால் மீ, அன்ரூஃபன் அப்படின்னா டு கால். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செப்பரபிள் வேர்ப் கால் பண்ணு. எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா ரூஃபன் ஜி மிஷ் அன். அன்ன்ற ப்ரீஃபிக்ஸை லாஸ்ட்டுக்கு கிக் பண்றோம். இதே நம்ம ஃப்ரெண்டை பார்த்து டே எனக்கு கால் பண்றா அப்படின்னா ரூஃப் மிஷ் அன். எல்லாரும் சேர்ந்து எனக்கு கால் பண்ணுங்கன்னா ரூஃப்ட் மிஷ் அன். மறுபடியும் கிளீன் யுவர் ரூம். கிளீனுக்கு ஜவுபர் மாக்கன்னு ஒரு வேர்ப் பார்த்தோம். ஆஃப் ராய்மன் அப்படின்னு இன்னொரு வேர்பும் இருக்கு. சும்மா சுத்தம் பண்றதுன்னா ஜவுபர் மாக்கன். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து டைடி அப், அழகா எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு பேரு ஆஃப் ராய்மன். அந்த வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ராய்மன் ஜி ஜிம்மர் ஆஃப் அப்படின்னா எல்லாத்தையும் அழகா அடுக்கி வைக்கிறது, சுத்தம் பண்ணி டைடி அப் பண்றது. இதே ஒரு கேஷுவல் சிங்குலர் பர்சன் கிட்ட போய் சொல்றோம்னா ராய்ம தைன் ஜிம்மர் ஆஃப். 2-3 சிப்ளிங்ஸ் இருக்காங்க, அண்ணன் தம்பி பசங்க, எல்லாரும் சேர்ந்து ரூமை சுத்தம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா ராய்ட் ஆயர் ஜிம்மர் ஆஃப். ஸ்விட்ச் ஆன் தி லைட். லைட்டை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்றது, பண்றதுன்னா மாகன், ஆன்னா அன், அன்மாகன். மாகனுக்கு எப்படி கான்ஜுகேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல பண்ணிடலாம். அன்னை மட்டும் தூக்கி கடைசியில போட்டுக்கலாம். மாகன் ஜி தஸ் லிஸ்ட் அன், ஆன் பண்ணுங்க லைட்டை. மாக் தஸ் லிஸ்ட் அன், லைட் ஆன் பண்ணுடா. மாக் தஸ் லிஸ்ட் அன்னா லைட் ஆன் பண்ணுங்கடா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எல்லா இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் பார்த்துட்டோம். ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு மரியாதையை எப்படி சொல்றது, நம்ம ஃப்ரெண்டை பார்த்து உரிமையா பண்ணுடா நீ எப்படி சொல்றது. இதே கேஷுவல் ப்ளூரல்ல 2-3 பசங்க இருந்தாங்கன்னா எல்லாம் பண்ணுங்கடா அப்படின்னு ஜெர்மன்ல எப்படி சொல்றதுன்னு டீட்டெயிலா பார்த்துட்டோம். இதே ரூல் நீங்க அப்ளை பண்ணாலே ஈஸியா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பேசிடலாம். தேங்க்யூ.